நாளாகிலும் நீங்கள் பெற்ற ரட்சிப்பிற்காக சந்தோஷப்பட்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் என்னை ரட்சிச்சுட்டாரே. எத்தனையோ காரியத்துக்கு நம்ம சந்தோஷப்பட்டிருக்கலாம். எத்தனையோ காரியத்துக்கு ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சார், இதை செஞ்சார், இதை செஞ்சார். ஆனா ஒரு நாளாவது எங்க வம்சத்துல இன்னும் ரட்சிக்கப்படாம எத்தனையோ பேர் இருக்காங்களே, என்னுடைய குடும்பத்துல இன்னும் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களே. ஆனா இயேசு என்ன தேடி வந்தார்ல, இயேசு என்ன தேடி வந்தார்ல, அவருடைய சத்தியத்தை அறியக்கூடிய கிருபை எனக்கு தந்தார்ல, அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதனுடைய உணர்வை எனக்கு தந்தார்ல. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, பிசாசானவன் நிறைய நேரத்துல என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, நம்முடைய சந்தோஷம் எதுக்கு நம்ம சந்தோஷப்படணுமோ அதுக்கு சந்தோஷப்படாதது மாதிரி ஒரு தடையை கொண்டு வருகிறவன் தான் பிசாசு. இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகள். சில நேரத்தில் நமக்கு கவலைப்படுவதற்கு காரணமே இருக்காது. இளையகுமாரன் மூத்த குமாரனுடைய காரியத்துல வேதம் சொல்லுது, அந்த மூத்த குமாரன் அவ்வளவு தூரம் அவங்க அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்ததுக்கு பிற்பாடும் தன்னுடைய தகப்பனாருடைய சந்தோஷத்துக்குள்ள என்ன பண்ண முடியலையாமா, அவனால பிரவேசிக்க முடியல. பாருங்களேன், சிலருடைய வாழ்க்கையில அவ்வளவு அற்புதம் நடக்கும். எல்லாரும் சந்தோஷப்பட்டாலும் சிலரால சந்தோஷப்படவே முடியாது. பிரியாணி முன்னாடி இருக்கும், சந்தோஷப்பட முடியாதுங்க. அவ்வளவு நல்ல சட்டையா இருக்கும், அவங்களால சந்தோஷப்பட முடியாதுங்க. ஏன்னா அவங்க மனசுல வேற ஏதோ ஒரு களைய பிசாசு விதைச்சு சந்தோஷப்பட வேண்டிய விஷயத்தையே சந்தோஷப்படாம அப்படியே தடுக்கிறான் பாருங்களேன் பிசாசு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும். சில நேரத்துல பிசாசுனுடைய தந்திரங்களை நீங்க புரிஞ்சுக்குங்க. நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது. நீ எப்படி சந்தோஷமா இருந்துருவ? நீ எப்படி அந்த நேரத்துல ஏதாவது ஒண்ண நம்முடைய மனசுக்குள்ள கொண்டு வந்து அந்த சந்தோஷத்தை கெடுக்க நினைக்கும் போது, ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் ஆமென் சொல்லுங்கள்.